உணவு நஞ்சாதல். அதாவது உணவு எப்படி நஞ்சாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டா எல்லாருக்கும் வர்றது கிடையாது. அதில் ஒரு சில பேருக்கு மட்டும் வரும். யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூனிட்டி குறைபாடு, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கும், இது வயிற்றில் ஏதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஃபுட் பாய்சன் வரும். ஃபுட் பாய்சன் வந்து எப்போ வேணாலும் வரலாம். அதாவது காய்கறியை நறுக்கிறப்போ, சமைக்கிறப்போ, இல்லை பரிமாறும் போதோ, இல்லை சாப்பிட்டு முடித்த உடனே, இல்லை வந்து சரியாக வேக வைக்காத மட்டன், சிக்கன், மீன் இந்த மாதிரி வந்து சரியாக சமைக்கப்படாத உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனாலையும், இல்லை மீந்து போன உணவை லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பதப்படுத்தி அடுத்த நாள் சாப்பிடுவதனாலையும் நமக்கு ஃபுட் பாய்சன் வரலாம். அதுகளை காலாவதியான பொருள்களை வைத்து சமைப்பதனால நமக்கு வருது. இப்படி வர்றப்ப வாந்தி, குமட்டல், தலைவலி, காய்ச்சல், சோர்வு, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம எப்படி இந்த ஃபுட் பாய்சன் அவாய்ட் பண்ணலாம்னா, ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை வாங்குறதுனாலையும், நல்லா சமைச்சு வேக வச்ச நான்வெஜ் இப்போ வந்து சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம ஃபுட் பாய்சன்லேருந்து மீண்டு வந்துடலாம்.